செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திக், விசாகன், ரிதீஷ் போன்றவர்கள் யார் சார் வாழலாம்? இந்த 10 நாள்ல ஃபேம் நம்மளுக்கு இப்பதான வெளிச்சத்துக்கு வருது. அது இதெல்லாம் வைத்துக் கொண்டு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மன குழப்பத்தில் தான் டெல்லி வந்திருக்கிறார். இது அவருடைய ஆட்டத்தை காண்பிக்கிறது. நேற்று சட்ட ரீதியாக பார்த்தீர்களே ஆனால் தமிழக நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. நோ கவர்னர் கேட்ஸ் அப்பர் ஹேண்ட். சீஃப் மினிஸ்டருக்கு பெரிய ஒப்படைப்பு சட்ட ரீதியாக. அதை பார்த்துட்டு அந்த 2 ஜட்ஜும் பார்ப்பாங்க. பிராமின்ஸ், அப்பர் காஸ்ட் சொல்றாங்க. இவங்க சினிமால நொட்டி இருக்காங்களே 20 கோடி ரூபாய் வாட்ச் வச்சிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் சமூக நீதியா? என்ன சார், நீட்டுக்காக ஒரு பொண்ணு செத்து போகுது ஒரு ஃபார் தி சேக் ஆஃப் 22,000 rupees. இது கொலை இல்ல. இவங்க எல்லாம் பாருங்க, இவங்க இவ்வளவு ரிஸ்ட் வாட்சஸ் அண்ட் போதைப் பொருட்கள் தமிழகத்தில். இது அதனால்தான் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னா, இட்ஸ் நாட் திராவிடியன் முன்னேற்ற கழகம், ட்ரக் முன்னேற்ற கழகம். ரத்தம் கொதிக்க செய்த எந்த தமிழ்நாடு நான் 40 years பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணேனோ இது மாதிரி மட்டத்தரமா போயிடுத்து ஸ்ரீதர். மரம் மட்டத்தரம். அதுவாங்க சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெயலலிதா அதெல்லாம் ஒரு ரேங்க். அப்புறம் ரஜினிகாந்த் he is trying to offset that. ரஜினிகாந்துக்கு அப்புறம் வரக்கூடிய